தமிழ்நாடு மாநில சதுரங்க சங்கம் சார்பில் கோவை மாவட்ட சதுரங்க சங்கம் ஏற்பாடு செய்த 36வது முதல் 40வது வரையிலான தமிழ்நாடு சர்வதேச மாஸ்டர்ஸ் நாம் குளோஸ் சர்க்யூட் சதுரங்க போட்டிகள் கோவையில் உள்ள ஹோட்டல் அலங்கா கிராண்டில் இன்று தொடங்கியது. இந்த 5 போட்டிகளும் டிசம்பர் 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இது பற்றி செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சக்தி குழுமத்தின் தலைவரும் தமிழ்நாடு மாநில சதுரங்க சங்கத்தின் தலைவருமான மாணிக்கம், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் 100 கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்க வேண்டும் என்று விரும்பியதன் அடிப்படையில் 2023ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு மாநில சதுரங்க சங்கம் இந்த சர்வதேச மாஸ்டர்ஸ் நான் போட்டிகளை நடத்தி வருகிறது என தெரிவித்தார். இதில் அதிகமான பாயிண்ட் வாங்குறவங்க, அதாவது டூர்னமெண்ட்டை பொறுத்து அந்த ரேட்டிங்கை பொறுத்து 7 பாயிண்ட் இல்லாட்டி 6 பாயிண்ட் அவங்க எடுத்தாங்கன்னா ஒரு ஐஎம் நாம் நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம இந்த இந்தியாவில் இருக்கிற 5 பிளேயர்ஸுமே நான் ரேட்டட் பிளேயர்ஸ். மற்றவங்கெல்லாம் நாம் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் நாம் இல்லாமல் நாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற பிளேயர்ஸு. இவங்க அந்த 6.5 பாயிண்ட்ஸ் இல்லாட்டி 7 பாயிண்ட்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாம் கிடைக்கும். 3 நாம் கிடைக்கும்பொழுது அவர்களுக்கு இன்டர்நேஷ்னல் மாஸ்டருங்கிற ஒரு தகுதியை கிடைக்கும். அந்த இன்டர்நேஷ்னல் மாஸ்டருங்கிற தகுதி வந்தால் தான் அடுத்தபடி கிராண்ட் மாஸ்டருங்கிற தகுதியை நம்ம பெற முடியும். இப்போ கிட்டத்தட்ட இது வரைக்கும் 35 டூர்னமெண்ட்டை இப்போ நடத்தியிருக்கோங்க. அதில் 22 நாம் கிடச்சிருக்கு. 3 பேருக்கு ஐஎம் டைட்டில் வந்திருக்கு, ஒருத்தருக்கு கிராண்ட் மாஸ்டர் வந்திருக்கு. இங்கே அசர்பைஜான்லேருந்து வந்த ஒரு அயான் ஒரு லேடி நம்ம இதில் விளையாண்டுட்டு அவங்க போய் வேர்ல்டு அண்டர் 18ல் ஷி பிகேம் வேர்ல்ட் சாம்பியன். சமீபத்தில் கோவையைச் சேர்ந்த ஆகாஷ், ஸ்ரீஹரி, ஹர்ஷத் உள்ளிட்ட வீரர்கள் இந்த போட்டிகள் மூலம் சர்வதேச நார்ம்களை பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு மாநில சதுரங்க சங்கத்தின் பொருளாளர் சீனிவாசன், துணைத் தலைவர் அனந்தராம், சர்வதேச செஸ் கூட்டமைப்பின் முன்னாள் துணைத் தலைவர் சுந்தர் மற்றும் தமிழ்நாடு மாநில சதுரங்க சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்டீபன் பாலசாமி ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.